அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தமிழ் நாவல். எழுதியவர் தேவன். இன்று நீங்கள் கேட்கப் போகும் அத்தியாயம் மகாராணியின் முத்துமாலை. சாம்பு தனது மூக்கின் நுனியை ஒரு முறை தடவிவிட்டு கொண்டான். ஒரு முடிவுக்கு வரும் முன் அவன் அம்மாதிரி செய்வது வழக்கம் என்பதை சாம்புவுக்கு பரிச்சயமானவர்கள் அவ்வளவு பேரும் அறிவார்கள். ஆனால் அப்போது சாம்புவுடன் பேசிக் கொண்டிருந்த சோளிங்கர் சமஸ்தானத்து திவான் எப்படி அதை அறிவார்? சாம்புவிடம் தாம் வந்த காரியத்தை மறுபடி ஒரு முறை திரும்பச் சொன்னார். நீங்கள் நீங்கள் இதில் யோசனை செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. மகாராணியாருடன் நீங்கள் போய் உங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்தில் தங்கியிருங்கள். மகாராணியின் முத்துமாலை மீது ஒரு கண் வைத்து கொள்ள வேண்டும். அந்த முத்துமாலை குடும்பத்தின் 16 தலைமுறையாக வந்திருப்பது. அது காணாமல் போனால் ஏற்படும் வருத்தம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லி முடியாது. அது காணாமல் போவதற்கும் ஒரு பிரேமையும் இல்லை. எதற்கும் உங்களைப் போல் பிரபல துப்பறிபவர் கூட இருப்பது நல்லதென்று தங்களை அழைக்கச் சொன்னார். முதல் கிராஸில் உங்களுக்கு ஒரு பர்த் ரிசர்வ் செய்து விடுகிறோம். உங்களுக்கு சன்மானமாக 400 ரூபாய் கொடுக்கும்படி உத்தரவாகியிருக்கிறது. ஒரு வாரம்தான் மகாராணியார் பெங்களூரில் தங்குவார். நீங்கள் உடனே திரும்பிவிடலாம் என்றார். சாம்பு மூக்கை மறுபடி தடவிக்கொண்டான். 400 ரூபாய் வேலை ஒன்றுமில்லை. முத்துமாலை இன்னும் காணாமல் போகவில்லை. அப்படி போகும் என்ற நிச்சயமும் இல்லை. கையிலும் வேலையில்லை என்று எண்ணினான். திவான் தொடர்ந்து, நீங்கள் அவசியம் வரவேண்டும். எந்த வேலை இருந்தாலும் ஒத்தி போட வேண்டும் என்றார். சரி என்றான் சாம்பு. ஷோலிங்கர் மகாராணியும் பரிவாரங்களும் பெங்களூரில் ஒரு பெரிய மனிதரின் பெரிய பங்களாவில் விருந்தினராக தங்கினர். பங்களாவை சுற்றியிருந்த விஸ்தாரமான நந்தவனத்தில் சாம்பு உல்லாசமாக உலாவினான். அவனை யார் என்று கேட்பார் கிடையாது. எல்லாருக்கும் அவன்தான் பிரசித்தி பெற்ற சாம்பு என்று தெரியும். பங்களாவின் சொந்தக்காரர் வீட்டில் நடக்க இருந்த கல்யாணத்துக்கும் மகாராணி இருக்கும் உத்தேசத்துடன் வந்திருந்தாள். கல்யாணம் நெருங்க நெருங்க பங்களாவுக்கு வருகிறவர் போகிறவர் எண்ணிக்கையும் அதிகமாகி வந்தது. சாம்புவுக்கு இப்போது ஏகாந்தமாக இருக்க நந்தவனத்தில் வசதி குறைய ஆரம்பித்தது. காம்பவுண்டுக்கு வெளியில் அங்கும் இங்கும் நின்று பொழுதுபோக்கினான். எந்த மகாராணியாரின் முத்துமாலையை பாதுகாக்க சாம்பு வந்திருந்தானோ அந்த மகாராணியை சாம்பு கண்ணால் காணவில்லை. எப்போதாவது அவள் மாடிமேல் நிற்பதும் விரைந்து தாழ்வாரத்தில் செல்வதும் அவன் திருஷ்டியில் விழும். அவ்வளவுதான். சாம்புவும் அதற்காக ஒன்றும் வருந்தவில்லை. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஒருவித திருப்தி அவன் மனதில் இருந்தது. தவிர அவன் ஒரு புது சிநேகமும் பிடித்தான். அவனுடன் பழகவே சாம்புவுக்கு ஒரு பெரிய உண்மை வெளியாயிற்று. காம்பவுண்டுக்கு பின்னால் பின்கையை கட்டிக்கொண்டு அவன் ஆகாயத்தை பார்த்து கொண்டு நின்றபோது அவன் முதுகை யாரோ தொடுவதைக் கண்டு திடுக்கிட்டு திரும்பினான். உயரமாக வற்றிப்போன ஒரு ஆசாமி நின்று கொண்டிருந்தான். என்ன பார்க்கிறீங்க என்று கேட்டான் அந்த ஆசாமி. இந்த மாமரம் என்ன காய்க்கும் என்று பார்க்கிறேன் என்றான் சாம்பு. அந்த ஆசாமி கடகடவென்று சிரித்து, என்னங்க நம்ம கிட்டே விளையாடுறீங்களே, இது மாமரமா, நெட்டிலிங்க மரம் இல்லையா என்றான். சாம்புவும் சிரித்தான். அந்த ஆசாமி, உங்களை எனக்கு தெரியும், நீங்க சாம்பு இல்லீங்களா என்று கேட்டான். சாம்புவுக்கு மறுபடி தூக்கி வாரி போட்டது. எங்கே போனாலும் அவனை தெரிந்தவர்களே இருக்கிறார்களே, எப்படி இனி துப்பறிவது, நாசமா போவது. நீங்கள் முத்துமாலையை பார்த்துக்க வந்திருக்கீங்க, அதுவும் தெரியும் என்றான் அவன். சாம்புவுக்கு ஏற்படும் ஆச்சரியத்தில் மூச்சே போய்விடும் போல் இருந்தது. என்றான். இதெல்லாம் கண்டுபிடித்ததில் எனக்கு ஒன்றும் சிரமமே இல்லை. ஏனென்றால் நானே ஒரு துப்பறிகிறவன்தான் என்று முடித்தான் அந்த ஆசாமி. சாம்புவின் மனத்திலும் பொறாமை தோன்றியது. இந்த திவான் என்னை பிரசித்தி பெற்ற சாம்புவை ஒரு காரியத்துக்கு நியமித்து விட்டு அது போதாதென்று வேறொருவரையும் எனக்கு தெரியாமல் ஏற்பாடு செய்வதா
இதுவரை யாரும் அப்படி செய்ததில்லையே என்று ரோஷமும் பிறந்தது. நேரே திவானிடம் போய், ஓய், நீர் வைத்திருக்கிற அந்த துப்பறிகிறவன் அற்ப வேலைக்கு எதேஷ்டம். என் போன்ற பெரிய ஆசாமிகள் இந்த கேவலமான காரியங்களில் பொழுதுபோக்க முடியாது என்று சொல்லிவிடுவதென்று தீர்மானித்தான். பங்களாவை நோக்கி ஓர் அடியும் எடுத்து வைத்து விட்டான். அந்த ஆசாமி சாம்புவின் மனதில் எண்ணியதையெல்லாம் அறிந்து கொண்டவனாக சட்டென்று சாம்புவின் கையை பற்றி கொண்டு, அவசரப்படாதையும் சாம்பு, நான் சொல்வதை கேட்டுவிட்டு போம். என்னை இந்த வேலைக்கு இங்கே அமர்த்தியிருப்பது உங்கள் திவானும் இல்லை, மகாராணியும் இல்லை என்றான். பின் யாரது? இந்த பங்களாவின் சொந்தக்காரர் ராஜா பாதர் முதலியார்தான். முத்துமாலை அவர் வீட்டில் காணாமல் போனால் அவருக்கும் அதனால் அபக்கியாதி உண்டாகும் அல்லவா? அப்படி ஏற்படாமல் இருக்கத்தான் என்னை அமர்த்தினார். என்றான் சாம்பு கோபம் தணிந்து. நான் எதற்காக உம்மிடம் பேச வந்தேன் என்றால், நாம் இருவரும் வெவ்வேறு இடங்களில் அமர்த்தப்பட்டாலும் ஒரே காரியமாக இங்கே இருக்கிறோம். நாம் ஏன் ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடாது? தாராளமாக இருக்கலாம் என்றான் சாம்பு. அதனால் உமக்கு கூட சிரமம் குறையும். ஆட்சேபம் என்ன? நீர் இதுவரை என்ன கண்டுபிடித்திருக்கிறீர் சொல்லும் என்று கேட்டான் அந்த ஆசாமி. சாம்பு மூக்கு நுனியை தடவிக்கொண்டான். அவன் கண்டுபிடித்திருந்ததெல்லாம் பங்களாவின் சமையல் வெகு தரம், பட்சணங்கள் அதிசுகம், அவ்வளவுதான். சாம்புவின் பதிலை எதிர்பாராதவனாக அந்த ஆசாமி, சாம்பு, நான் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இந்த காலத்தில் திருடனை பார்த்து திருடன் என்று சொல்ல முடியாது. திருடன் ஒருவனே போலீஸ் உடையில் வரலாம், அது உமக்கு தெரியாததல்ல. ஆகவே போலீசார் உடையணிந்தவர்களை நான் உடனே நம்பிவிடுவதில்லை. அவர்கள் மீது முக்கியமாக கவனம் செலுத்துவேன். நீரும் அப்படி செய்து அவர்களுடைய நடவடிக்கைகளை என்னிடம் ஒப்புவிக்க வேண்டும். நானும் அவ்வப்போது உம்மிடம் விஷயங்களை சொல்லி வருவேன். தெரிந்ததா? என்றான் சாம்பு. இந்த துப்பறிபவன் மகா கெட்டிக்காரன் என்று சாம்பு உடனே எண்ணிக்கொண்டான். எனக்கு இன்று இரவே திருட்டு நடக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்று மாப்பிள்ளை அழைக்கிறார்கள். ஆகையால் கொஞ்சம் கலாட்டா இருக்கும். மகாராணியும் முத்துமாலையை அணிந்து கொள்ளுவாள். நீர் கவலைப்பட வேண்டாம். மகாராணியின் வேலைக்காரியை அதி ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்லியிருக்கிறேன். என்னையும் அடிக்கடி தனிமையில் கலந்து கொள்ளச் சொல்லியிருக்கிறேன். என்றான் சாம்பு. நீர் முக்கியமாக போலீஸ் உடையில் இருப்பவர்களை கண்காணித்து கொள்ள வேண்டியது. மற்றபடி நீர் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஏன், நீரும் பங்களாவுக்குள் வாருமேன் என்று சாம்பு அழைத்தான். நான் இப்போது வரக்கூடாது. நான் வருவதால் திருடன் ஜரூராவான். இந்த கோணல் வேலை செய்வது யாருக்கும் தெரியக்கூடாது. மகாராணியின் வேலைக்காரி வருவதை பார்த்தால் எனக்கு விஷயம் வருகிறது என்பதை நீர் தெரிந்து கொள்ளும். முத்துமாலை களவு போய்விட்டது என்று நீர் கேள்விப்பட்டால் கூட லட்சியம் செய்ய வேண்டியதில்லை. என்னை மீறிக்கொண்டு அது எங்கேயும் போய்விடாது. தெரிந்ததா? நீர் இப்போது பார்த்து வந்து யாராவது போலீஸ்காரன் இருக்கிறானா என்ற விவரத்தை எனக்கு சொல்லும். நான் இங்கே மரத்தின் பின்னாலேயே இருப்பேன். என்றான் சாம்பு. அப்போது பாண்டுகளின் கோஷமும் இதர முழக்கங்களும் கேட்கவே சாம்புவை அவனுடைய புதிய நண்பன் அனுப்பிவிட்டு சற்று விலகி ஒரு மரத்தின் பின்னால் ஒதுங்கிக் கொண்டான். சாம்புவுக்கு எல்லாம் கதை போல் இருந்தது. தனக்கு கடவுள் உதவி செய்வார் என்பதில் அவனுடைய நம்பிக்கை அதிகமாயிற்று. சமயத்தில் ஒரு புதிய நண்பன் தோன்றி அவனுக்கு உதவி செய்யப் போகிறான். அவனுடைய வேலை சரிபாதிக்கும் குறைந்துவிட்டது. பங்களாவின் கேட்டை அவன் அணுகிய போது ஒரு பெரிய கூட்டமாக பங்களாவாசிகள் வெளிப்பட்டார்கள். மோட்டார்கள் வெளிவந்தன. அவ்வளவு பேரும் போன பிறகு சாம்பு உள்ளே நுழைந்தான். வாசற்படியண்டை ஒரு பெரிய மோட்டாரையும் அதன் பக்கத்தில் ஒரு போலீஸ் சேவகன் நிற்பதையும் சாம்பு கவனித்தான். போலீஸ்காரன் சாம்புவை ஒரு முறை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். என்றான் சாம்பு. துப்பறியும் நண்பன் சொன்ன புத்திமதி பளிச்சென்று ஞாபகத்துக்கு வந்தது. ஓஹோ, வேஷமா போடரே, உன்னை கவனிக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். உடனே பங்களாவின் பின்புறம் விரைந்து சென்று சமிஞ்ஞை செய்யவே நண்பன் தலையை நீட்டி, எத்தனை நேரமாக்கிவிட்டீர் என்றான். நான் என்ன செய்வது,
வாசற்படியில் போலீஸ்காரன் நிற்கிறான். அவன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றான் சாம்பு. அவனை நன்றாக கவனித்துக் கொள்ளும். மகாராணியிடமோ வேலைக்காரியிடமோ அவன் நெருங்காமல் பார்த்து கொள்ளும். போம் சீக்கிரம். சாம்பு நண்பனுடன் பேசிக் கொண்டிருந்த போது மகாராணியும் வேலைக்காரியும் பங்களா வாசலுக்கு வந்தார்கள். போலீஸ்காரன் 2 பேரையும் கவனித்தான். மகாராணியின் கழுத்தை அவன் நன்றாக உத்து பார்த்தான். முத்துமாலை இருந்தது. ஒரு புன்னகையுடன் மோட்டார் போகும் வரை பார்த்து கொண்டிருந்தான். மகாராணியை சர்வாலங்கார பூஷிதையாக மோட்டாரில் ஏற்றிவிட்டு வேலைக்காரி விரைப்பாக பங்களாவுக்குள் நுழைந்தாள். சாம்பு திரும்பி வந்தவுடன் போலீஸ்காரனை அணுகாமல் தூர நின்றபடி கண்காணித்தான். சாம்பு நெருங்கும் சமயங்கள் அவன் ஒதுங்குவதும் சாம்பு ஒதுங்கும் சமயங்களில் அவன் நெருங்குவதுமாக சுமார் 1 மணி நேரம் நடந்தது. போலீஸ் ஜவானுடைய திருட்டு விழியும் அவன் பதுங்கி பதுங்கி பார்ப்பதும் சாம்புவின் சந்தேகத்தை அதிகரித்தன. 2 சமயம் அவன் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்ப்பது சாம்புவின் திருஷ்டிக்கு தப்பவில்லை. மறுபடி ஒரு தரம் ஓடிப்போய் வெளியில் இருக்கும் தன் நண்பனிடம் இவனை பற்றி சொல்லுவோமா என்று எண்ணினான். அப்படி அவன் நினைத்து பங்களாவின் பின்புறம் சென்றபோது மகாராணியின் வேலைக்காரி அங்கிருந்து புறப்பட்டதை அவன் கண்டான். அதில் அவனுக்கு ஒன்றும் ஆச்சரியமில்லை. இவள் அவனுக்கு செய்தி சொல்லப் போகிறாள், அவ்வளவுதான். சாம்புவை கண்டதும் அவள் சற்று பயந்தாள். சாம்பு அவள் காதோடு, பயப்படாதே, போலீஸ்காரனை நான் கவனித்துக் கொள்கிறேன், நீ போய் வா என்றான். அடுத்த நிமிஷம் அவள் தோட்டத்து பக்கமாக வெளியேறினாள். அவள் வெளியே சென்றதை மட்டும் போலீஸ்காரன் உடையில் இருப்பவன் கண்டுகொண்டான். சாம்பு ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு யோசித்தான். கண்களை மூடிக்கொண்டான். இவ்வளவு நேரம் அங்குமிங்கும் அலைந்தது அசதியாக வந்தது. பெஞ்சின் சாய்மானத்தில் நெற்றிப்பொட்டை வைத்து கொண்டு தூங்கலானான். இந்த தூக்கம் அரை மணிக்கெல்லாம் முடிவடைந்து விட்டது. திடுக்கிட்டு உட்கார்ந்தான் சாம்பு. போலீஸ்காரன் ஓர் உயரமான ஜன்னலின் மீது ஏறுவதற்கு முயன்று கொண்டிருந்ததை சாம்பு பார்த்தான். அடுத்த நிமிஷம் அவன் எழுந்து நின்றான். இந்த போலீஸ்காரனை தாக்குவதற்கு அவனுக்கு சக்தியில்லை. அப்படி தாக்கினாலும் அவன் தான் போலீஸை சேர்ந்தவன் என்று சொல்லி சாதித்து தப்பித்து கொள்ளலாம். சாம்புவுக்கு உதவி வேண்டும். சரியான உதவியை அவனுடைய நண்பன் புதிய துப்பறிபவன்தான் அளிக்க முடியும். அவனை எங்கே பார்ப்பது? எங்கே இருப்பான்? வேலைக்காரியை கேட்கலாம் என்றால் அவள் எங்கே இருப்பாள்? சாம்பு மெல்ல வாசற்பக்கம் வந்தான். இதற்கு முன் சரியான சந்தர்ப்பங்களில் அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறதே, அது இப்போது உதவக்கூடாதா? அது உதவிற்று. வேலைக்காரி வாசற்பக்கம் வந்தாள். சாம்பு அவளை நெருங்கி, ஆபத்து வந்துவிட்டது, வெளிஜன்னலில் போலீஸ்காரன் நிற்கிறான், அவனிடம் சொல்ல வேண்டும். சீக்கிரம் சொல், அவன் எங்கிருக்கிறான்? நான் ஓடிப்போய் எச்சரிக்கிறேன். என்றான். அவள் ஒரு நிமிஷம் யோசித்தாள். உடனே சொல்லுவீங்களா என்று கேட்டாள். இதோ போய்கொண்டே இருக்கிறேன். மெயின் ரஸ்தாவில் ஓடுங்கள், திருப்பத்தில் தெரியும் 3வது பங்களா. சாம்பு நிற்கவில்லை. திரும்பி ஓடினான். தெருவை அடைந்ததும் மெயின் ரஸ்தாவில் ஓடினான். சுமார் 100 கஜம் ஓடுவதற்குள் பின்னால் பூட் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் போலீஸ்காரன் வருகிறான். சட்டென்று சாம்புவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ரஸ்தாவில் ஓடினால் இன்னும் 10 நிமிஷங்களில் போலீஸ்காரன் வந்து பிடித்து கொண்டு விடுவான். வயலில் இறங்கிவிட்டால் பூட்ஸ் காலுடன் அவன் வர திண்டாடுவான். சாம்பு மறு நிமிஷம் வயலில் இறங்கிவிட்டான். போலீஸ்காரன் விடாமல் துரத்தினான். சாம்புவும் அங்கவஸ்திரம் காற்றில் பறக்க மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓடினான். போகும்போதே திருடன் திருடன் என்று அவன் கூவிக்கொண்டே சென்றான். வயலை விட்டு மறுபடி ரஸ்தாவில் அவன் ஓடிய இடத்தில் ஒரு சாவடி இருந்தது. இங்கே சற்று களைப்பாறினால் ஒழிய இனி ஓட முடியாதென்று சாம்புவுக்கு தோன்றவே அதனுள் புகுந்தான். அங்கே அவன் சந்தித்தது அவனுடைய புதிய நண்பன்தான். அவனுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தில் சாம்பு அவன் மீது பாய்ந்து இறுகத் தழுவிக்கொண்டான். திருடன் திருடன் என்பதை தவிர வேறு ஒரு வார்த்தையும் அவனால் முடியவில்லை. புதிய நண்பனோ தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வளவோ முயன்றும் சாம்பு விடவில்லை. திருடன் திருடன் என்று மேலும் கத்தினான் சாம்பு. அவன் சொல்ல விரும்பியது திருடன் துரத்துகிறான் என்பதுதான். ஓடி வந்த வேகத்தில் அதை சொல்ல முடியவில்லை. அதற்குள் துரத்தி வந்த போலீஸ் ஜவான், நீங்கள் நகருங்கள் என்று சாம்புவை நகர்த்திவிட்டு அந்த ஆளை கைப்பிடியாக பிடித்து கொண்டான். சாம்புவின் மீது போலீஸ்காரன் கைப்பட்டதும் அவன் நடுநடுங்கி
தொண்டை அடைத்து போய் உட்கார்ந்து விட்டான். போலீஸ் சேவகன் சாம்புவின் நண்பன் கன்னத்தில் அரைந்து கோட்டுப்பையிலிருந்து ஒரு முத்து மாலையை எடுத்தபோது சாம்பு திடுக்கிட்டு போனான். மகாராணி போட்டிருக்கிற மாலை என்ன என்று கேட்டான் ஜவான். இமிட்டேஷனுங்க, என்னை மன்னிக்கணுமுங்க, இந்த படுபாவியை நம்பி இறங்கிவிட்டேன், இவனை பிடிச்சு கொடுத்துட்டான் என்று அவன் சாம்புவை சுட்டி காட்டினான். ஏ பேசாதே, உன் ஆளு மகாராணி கிட்டே வேலைக்கு இல்லை, அவ யாரு, உன் பெண்சாதி தானே? ஆமாங்க, எனக்கு அவளை பழைய கேஸ் ஒன்னிலேயே தெரியும். இங்கே கண்டதும் ஏதோ வேலை நடக்குதுன்னு ஊகிச்சுக்கிட்டேன். இந்த சாம்பு ஐயாவும் இருக்கச்சே சரிதான், பெரிய திருட்டு இருக்குதுன்னு கண்டுன்னுட்டேன். ஆனா நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் முன்னே ஓடி வந்து பிடிச்சு கொடுக்காட்டி நீ இத்தனை நேரம் மைசூர் போயிருப்பேல்ல? சாம்பு விழித்தான். போலீஸ்காரன் நிஜ போலீஸ்காரன்தான். அவனுடைய நண்பன்தான் திருடன். மகாராணியின் வேலைக்காரி அவனுக்கு உள்கை. திருடன் சாம்புவையே கையில் போட்டுக்கொண்டு போலீஸ்காரன் மீது தன்னை சந்தேகப்படும்படி செய்து அவனுக்கு காவலாகவும் போட்டிருக்கிறான். வேலைக்காரியோ அவனை வேறு எங்கேயோ அனுப்பி தானும் அவனுடன் தப்பித்து கொள்ள பார்த்திருக்கிறாள். போலீஸ்காரனுக்கு தப்பித்து கொள்ள சாம்பு வயல் வழியாக குறுக்கே ஓடி இந்த சாவடிக்கு அகஸ்மாத்தாக வந்திருக்கவே நண்பன் பிடிபட்டிருக்கிறான். இந்த உண்மைகள் சாம்புவின் மனத்தில் தோன்றின. எழுந்திருங்க சார், பங்களாவுக்கு போய் இந்த ஆசாமியையும் அந்த பொம்பளையையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம். கடைசியில் மகாராணியார் 1000 ரூபாய் அளித்ததாகவும் தன்னை சமஸ்தான துப்பறிபவனாக வரச் சொன்னதாகவும் தான் வர மறுத்ததாகவும் எழுதியிருக்கிறான். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு அத்தியாயத்தில். வணக்கம்.